ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு உடலுக்கு ரொம்ப நல்லது. இது இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது எப்படி வேக வைக்கணும், எப்படி சாப்பிடணுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பனங்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், மண்ணெல்லாம் போகிற மாதிரி. மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் வேஸ்ட்டும் கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேர் பகுதியும் கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸில் நம்ம குக்கருக்குள்ளே போட முடியாதுங்கிறதுனால சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எப்படி தோல் உரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கிழங்குல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு உடம்பு நல்லா வலிமையாகிறதுக்கு இது நிறைய சாப்பிட்ணும். ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். அப்புறம் இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. முக்கியமாக பெண்கள் இதை நிறைய சாப்பிட்ணும். ஏன்னா இதை சாப்பிட்றதுனால பெண்களுக்கு கர்ப்பப்பை பலப்படும். ஃபஸ்ட்டு இந்த மேல் தோல்களாம் நல்லா உரிச்சிடணும். உரிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த கோடு மேலே கையை வச்சு நல்லா அமுத்தி பிரிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு குச்சி மாதிரி இருக்கும். இது தும்பைன்னு சொல்லுவாங்க. இதை இந்த குச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த குச்சியில் இருக்க மேல் பாகம் மட்டும் கொஞ்சம் மெலிசாக நல்லா வெந்திருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கீழ் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தடுமனாக இருக்கும். இதை சாப்பிட்டா ரொம்ப கசக்கும். இதை சாப்பிட முடியாது. இப்போது இது இப்படி பிச்சிங்கன்னா பாருங்கள், இந்த நார் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நார் உரிச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறம் பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இப்படி பிடிக்க வரணும். பாருங்கள், இப்போ இந்த பதத்துக்கு வந்துருச்சு.
இப்போ இது எல்லாத்தையும் லட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பனங்கிழங்கு லட்டு இப்போ தயாராகிடுச்சு. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இது அதிகமாக கொடுங்க. குழந்தைங்க வந்து இந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. வேணுன்னா கொஞ்சம் இனிப்பு அதிகப்படுத்தி கொடுத்துருங்க, குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது சீசன் டைமில் எல்லாருமே சாப்பிடுங்க. ஏகப்பட்ட நன்மைகள் இதில் இருக்குது, மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.